ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடல்ஸ் ஆஃப் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்து, அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இன் ஃப்ளக்சுரல் டென்ஷன், அதாவது டு ரெசிஸ்ட் பெண்டிங் ஃபெயிலியர் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்க்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், அது ஒர்க் ஹார்டனிங். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் பிளாஸ்டிக் ஜோனில், ஆஃப்டர் பிளாஸ்டிக் ஜோன் டியூ டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் மெட்டீரியல்ஸ். இது பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹார்டனராக இருக்கும் டியூ டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்னால். எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் பீவரேஜ் கேன்ஸ். டக்டிலிட்டி, மேலியபிலிட்டி பற்றி பார்க்கலாம். டக்டிலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டியூ டு டென்சைல் ஃபோர்ஸ். மேலியபிலிட்டி அதே தான், பட் ஆனால் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால் நடக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதில் ஒரு இம்பார்ட்டண்டானது ஒன்று இருக்குது. த எலாங்கேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் டெஸ்ட் பீஸ் டெஸ்டட் டு ஃபெயிலியர் இன் டென்ஷன் ஆர் ஜென்ரலி டேக்கன் அஸ் மெஷர்ஸ் ஆஃப் டக்டிலிட்டி ஆஃப் மெட்டீரியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா க்ரீப் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லாங் டேர்ம் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகிறது தான் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி, செகண்டரி, தேர்டு வந்து டெரிஷியரி க்ரீப்பு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதில் இன்ஜினியரிங் டிசைன்ஸுக்கும் மெட்டீரியல்ஸுக்கும் இந்த க்ரீப் வந்து என்னென்ன ஃபார்மேஷனில் க்ரீப் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகுதுன்றதும் இருக்கும். எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எல்லாமே ஈஸி பாயிண்ட்ஸ், ஷார்ட் நோட்ஸாகவே இருக்கும். நீங்கள் நிறைய புக்கு இதெல்லாம் ரெஃபர் பண்ணுறதை விட ஷார்ட் நோட்ஸு ஈஸியாகவே புரிஞ்சிடும். உங்களுக்கு ரீட் பண்ணோன்னே புரிஞ்சிடும். உங்களுக்காக தான் இந்த ஈஸியான மெத்தடில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே க்ரீப், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லுமே வந்து மாடுலஸ் ஆஃப் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் டக்டிலிட்டி, மேலியபிலிட்டியும் கொடுத்துருப்பேன். நடுவில் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், ஒர்க் ஹார்டனிங் அதை பற்றியும் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் அந்த மெயினான பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.